ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவண பவ குகாய நமக। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம்। நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, ஆதரவு கொடுத்துட்டு வர அனைவருக்கும் என்னுடைய நன்றி। இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மே மாதம் மே 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 18 புதன்கிழமை 1/5/2024 பகல் 1 மணிக்கு குரு பெயர்ச்சி, குரு மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார்। அதனால் இப்போ சிம்ம ராசிக்கு என்ன நடக்கும், சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம்। உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்திலும், ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அயனசயன போக விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரத்திலுமே முழுக்க பயணமடைகிறாரு। அதே மாதிரி மே 29ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் புஷ்கராம்சம் வாங்குறாரு। ஜூன் 17ஆம் தேதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புஷ்கராம்சம் வாங்குறார்। ஆக இந்த 2 புஷ்கராம்ச பாதங்களுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை இடையில வழங்கக்கூடிய, குருவால இடையில கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பலன்கள்। அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமடைகிறார் குரு பகவான்। அக்டோபர் 9ஆம் தேதி யார் சாரத்தில் வக்ரமடைகிறாரு? உங்களுடைய யோகாதிபதி சுகஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல வக்ரமடைகிறார்। அப்ப வக்ரமடைஞ்சு நவம்பர் 15ஆம் தேதி ராகுனுடைய நட்சத்திரத்துல வக்ரம் முடியுது। ஆக இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது எந்த கிரகம் வக்ரமானாலும் உச்ச பலனை கொடுக்கும்। அப்படிங்கிறப்ப குரு சுபக்கிரகம் வக்கரமாகிறப்ப அது கொடுக்கக்கூடிய பலன் நிலைத்து நிற்கும்। பாவகிரகங்களாக இருந்ததுன்னா நிலைத்து நிற்காது, சுபக்கிரகங்களாக இருந்ததுன்னா வக்ர பலன் நீடித்து நிற்கும்। அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்குகிறார்। உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த குரு பெயர்ச்சியின் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே, உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல உச்சமடைகிறார்। 9ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு। அந்த 9ஆம் இடத்துல உச்சமடக்கூடிய தந்தையினுடைய ஸ்தானம் பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணங்கள், உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக சுற்றுலா அதெல்லாம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சமடைகிறாரு। உச்சமடையக்கூடிய சூரிய பகவான சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்வையிடுகிறார்। அதே மாதிரி கும்பத்துல மூலத்திரிகோணம் அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார்। அப்ப ராசியை பார்வையிடப்ப என்னன்னா, அரசியல், அரசாங்க தொழில், அரசாங்க ஆதரவு கிடைக்கிறவங்க, அரசாங்கத்துல டெண்டர் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டாக இருக்குது। ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும், 2ங்கிறது தனம் வாக்கு குடும்பம், 4ங்கிறது தாய் வீடு வண்டி வாகன யோகம், 6ங்கிறது கடன் ருண ரோக சத்ருஸ்தானம்। ஆக எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை இது அரசியல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமா, மிக மிக அற்புதமா இந்த ஆண்டு உங்களுக்கு கடன்களெல்லாம் தீர்ந்துரும், தீர்க்க முடியாத கடன்களெல்லாம் தீர்ந்து போயிடும்னா குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கிறது। இந்த ஆண்டு தொலைதூர பயணத்திற்கு, உயர்கல்விக்காக வெளிநாடு போறவங்க, அரசியல்ல ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கிறது। புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால், 2, 4 பார்க்கறதுனால 2ஆம் இடங்கிறது நமக்கு வர வேண்டிய தன வரவு, அதே மாதிரி குடும்பத்துக்கு ஒரு புதிய வரவு। அப்ப குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல
குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு. சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசிநாதனுடைய சாரத்திலேயே குரு பகவான் பயணம் செய்ததுனால சுப செலவுகள் வந்தாலும் அது அனைத்தும் மிகவும் ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு இல்லை. எல்லாமே சுப செலவு. வரக்கூடிய செலவுகளை நீங்கள் சுபமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக போகாது. அப்படித்தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும். ஆக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டாக இருக்கிறது. மனைவியால் நல்ல வருமானம் வரும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் ராசியை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ மனைவியினால யோகம், நண்பர்களால் கூட்டு தொழிலால், வியாபாரத்தால் யோகம். ஆக எல்லா யோகங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைந்திருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிக மிக சிறந்த ஆண்டாக இருக்கிறது. அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு இறைவனோட வேண்டி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.